பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் நம்ம பார்க்க வேண்டியது 2016 வருஷம் ரெண்டுக்குமே சேம் தான். ரெண்டுமே ஸ்டார்ட் அப் இந்தியாவும் 2016 தான், ஸ்டாண்ட் அப் இந்தியாவும் 2016 தான். இப்போ தேதி எப்படி ஞாபகிக்கிறது அப்படின்னா, இப்போ ஸ்டார்ட் அப் இந்தியான்னு வைங்களேன், ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாவே முதல் மாதம் என்ன மாதம் ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி தான். சரியா? அப்போ ஜனவரி மாதம், ஜனவரி 16 2016 அப்படியே ஞாபகம் வச்சுக்கிற வேண்டியதான். ஸ்டார்ட் அப் இந்தியான்றது ஜனவரி 16 2016. அடுத்து பாருங்க, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். இப்போ ஸ்டாண்ட் அப் அப்படின்னா எந்திரிச்சு நிற்கிறதா, அப்போ எந்திரிச்சு நின்று தான் ஏப்ப விடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம்ன்றது ஏப்ரல். இப்போ ஏப்ப விட்டோம் அப்படின்னா வகுறு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும்ல, மைனஸ் ஆயிரும். அப்போ 6 - 1 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் ஏப்ரல் 5 2016. சரி, அது ரெண்டும் ஞாபகத்தில் இருந்துச்சு. அப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துறது, வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது. இது ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம், ஜனவரி 16 2016. இதுவே ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது பட்டியலின அல்லது பழங்குடியின கடன் பெறுபவர் இல்லாட்டி பெண்கள், இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் தொடங்குறதுக்காக 10 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் வரை ஒரு வங்கி கிளையில் வந்து கடன் பெறுறதான் இந்த ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஏப்ரல் 5 2016. இது வந்து 10th சோசியல் புக்கில் எக்கனாமிக்ஸ் லெசனில் இந்த பாக்ஸ் இருக்குது. நன்றி.